சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 31. கடல்புறாவின் தளத்தில் இளைய பல்லவன் காஞ்சனா நினைவிலும் மஞ்சளழகி நினைவிலும் தள்ளாடி நடந்தான். எதிரே வந்த பல்லவர்மன் மீது மோதினான். சோழற்படைத் தலைவர் நிதானம் இழந்திருப்பதாக தெரிகிறது. ஆம், சற்று நிதானம் இழந்துதான் இருக்கிறேன். ஆனால் மது அருந்தவில்லை. அப்போது கண்டியத்தேவன் அங்கு வந்தான். தலைவர் உத்தரவு தேவையாயிருக்கிறது. பருவக்காற்று வலுக்கிறது. கடலில் கொந்தளிப்பு அதிகமாகும். மரக்கலத்தை எந்த திசையில் செலுத்தலாம் என்றான். திசை காட்டும் கருவியை கொண்டு வரச் செய்தான் இளைய பல்லவன். சரி, வடமேற்காக மரக்கலத்தை செலுத்து. இந்த திசையில் சென்றால் மரக்கலம் கடல் மோகினியிடம் செல்லும், ஆபத்தானது. அதனால் வேறு திசையில் திருப்புங்கள் என்றான் பல்லவர்மன். இல்லை, மோகினியிடமே போவோம் என்றான் இளைய பல்லவன். ஊழிக்காற்று வளைந்து வளைந்து அடித்து கடல்புறாவை பேயாட்டம் ஆட வைத்தது. அப்போது 2 மரக்கலங்கள் கடல்புறாவை நோக்கி வந்து கொண்டிருந்தன. இளைய பல்லவன் மரக்கலத்தில் உள்ள விளக்குகளை அணைக்கச் சொன்னான். பல்லவர்மன் பயத்தால் நடுங்கிக் கொண்டு இருந்தான். எல்லோரும் போருக்கு சித்தமாகுங்கள் என்று இளைய பல்லவன் கூச்சல் போட்டான். அப்போது 4 எரியம்புகள் வானில் பறந்து வந்தன. எதிரிகளை தாக்கினார்கள். கடல்புறா வேகமாக மோதியது. 2 நாட்கள் கடும் போர் நடந்தது. இளைய பல்லவன் படை எதிரிகளை வீழ்த்தினார்கள். கடல்புறாவின் முதல் போர். போரைக் கண்டு மயங்கி மஞ்சத்தில் விழுந்தான் பல்லவர்மன். கண் விழித்த போது பல்லவர்மன் அதிர்ச்சி அடைந்தான். பல்லவர்மனின் அண்ணன் குணவர்மன் நின்றிருந்தான். நீ எப்படி இங்கே என்று உளறினான். பயப்படாதே பல்லவர்மா, உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நீ எப்படி என்னிடம் அன்பு காட்ட முடியும்? நான் உனக்கு செய்ததெல்லாம் தீங்குதான். ஜெயவர்மனுக்கு உதவினாய். நான் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தினாய். ஜெயவர்மனுக்கு நீ எழுதிய ஓலையை பார்த்தேன். இளைய பல்லவன் என்னிடம் காட்டினான். பார்த்தாயா? அதற்காகவே பாலூர் பெருந்துறைக்கு இளைய பல்லவர் வந்தார். சோழ மன்னர் என்னையும் என் மகளையும் காப்பாற்றி அழைத்து வரும்படி இளைய பல்லவரை அனுப்பி வைத்தார். அவர் உதவியாலும் சோழ இரவல் அனப்பாயர் உதவியாலும் நாங்கள் தப்பினோம். ஆனால் இளைய பல்லவரை இழந்தோம். பாலூர் கடற்கரை போரில் பிரிந்தோம். அவரை போதி சத்துவர் காப்பாற்றி இருக்கிறார். பல்லவர்மனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பல்லவர்மன் குணவர்மனை மாறி மாறி பார்த்தான். குணவர்மன் கால்களில் விழுந்தான். அண்ணா என்று கதறினான். என்ன தம்பி? நான் பிழைத்தால் நான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டே கால்களை கட்டிப்பிடித்தான். நீ பிழைப்பதுதான் முக்கியம். நீ எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரன். ஆனாலும் உன் இரத்தம் என் உடலிலும் ஓடுகிறது அல்லவா? உண்மையாகத்தான் சொல்கிறாயா அண்ணா? சத்தியமாக சொல்கிறேன். உனக்கு என் மீது வெறுப்பு இல்லையா? அடியோடு இல்லை. இத்தனையும் செய்து என்ன நன்மையை கண்டுவிட்டாய்? நீ உட்கார வேண்டிய அரியணை ஜெயவர்மனிடம் இருக்கிறது. கடாரம் உன் வசம் இருந்தும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை கைக்கொள்ள உனக்கு உதவவில்லை. இன்னொரு நாட்டை நாடிச் சென்றாய். அல்லல் பட்டாய். இன்று நாம் சந்திக்கிறோம். இன்றும் உன் நிலை பழைய நிலைதானே? பல்லவர்மன் வருந்தியதை அவன் முகம் காட்டியது. தொடரும்.